நடிகர் விஜய் அடுத்து விஷால் அவர்களும் கட்சியில களை இறங்க போற அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் சோசியல் மீடியால ரொம்பவே பரவிட்டு இருந்தது. அதை பத்தியான உண்மை தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தியும் இதுல தெளிவா நம்ம பார்க்கலாம். நடிகர் விஷால் சீக்கிரமாவே அரசியலுக்கு வர இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாவே ஒரு செய்தி சோசியல் மீடியால பரவிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 7ஆம் தேதி தன்னோட அரசியல் அறிமுகத்தை குறித்து ஒரு சில அறிக்கைகளை அவர் விட்டிருக்காரு. அதுல என்ன சொன்னாரு அப்படிங்கறத நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். இப்ப நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் பரபரப்பா அரசியல்ல இறங்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்க நிலைமையில விஷால் தன்னோட ரசிகர் மன்றம் மூலமா தேவைப்பட்டவங்களை சந்திச்சு நிறைய உதவியும் செஞ்சுட்டு வரதா நிறைய தகவலும் இதை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சோ அதை தான் அவரு தெரிவிச்சிருந்தாரு. வருங்காலத்துல அரசியலா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிதான் சொன்னாரு. முழுக்க முழுக்க சொல்லணும் அப்படின்னு கேட்டா ரசிகர் மன்றம் இப்ப ஏக்கமா மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அரசியல்ல நான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் கொடுத்திருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கறத பத்தியும் பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்னாடி விஷால் இந்த செய்தியை சொல்லியிருந்தாரு. அது ரொம்பவே வைரல் ஆயிருந்துச்சு. இப்ப ரீசெண்டா பிப்ரவரி 7ஆம் தேதி தான் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, என்ன நடிகராகவும் சமூக சேவகராகவும் சமூகத்துல அங்கீகரித்த தமிழ் மக்களுக்கு என்றென்று கடமைப்பட்டுள்ள மக்களுக்கு என்னால என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என என்னோட நோக்கம். ஆரம்பத்துல இருந்தே ரசிகர்கள் மண்டோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே இப்ப ஏக்கமா மாறிடுச்சு. சராசரியா சங்கமா கருதாம மக்கள் பயன்பெறும் வகையில இது ஏக்கமாகணுங்கிறது தான் என்னோட முழு ஆசை. இல்லாதவருக்கு எங்களால என்றதை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் மன்றத்தை நாங்க நடத்திட்டு வர்றதுக்கான நோக்கமே இதுதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஷால் இதை விட ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நாங்க எல்லாருமே பொதுநல இயக்கத்தை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்துவது தான் எங்களோட ஒரு முக்கியமான கடமையே. அடுத்த கட்டமா மக்கள் நல இயக்கத்தை உருவாக்கி மாவட்ட தொகுதி கிளைவாரியாவும் பணியாற்றவும் எங்களுக்கு ஆசையா இருக்கு. இப்ப அம்மா பேர்ல நடந்துட்டு இருக்க அறக்கட்டளைய தேவி அறக்கட்டளை மூலமா ஆண்டுதோறுமே கிட்டத்தட்ட ஏராளமான ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செஞ்சுட்டும் இருக்கோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவிக்கிட்டும் இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எப்பெல்லாம் ஷூட்டிங்க்கு போறேனோ அப்ப அங்க இருக்க மக்களை சந்திச்சு அவங்களுக்கு அடிப்படையான தேவைகள் என்ன இருக்கு, அவங்களோட குறை என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கும் நாங்க மக்கள் நல இயக்கம் மூலமா நிறைய ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இயக்கமா மாறி இருக்கிறது. கடைசியில எதிர்காலத்துல மக்களுக்காக பேசுறதுக்கு நான் தயங்காம எல்லாத்தையுமே குரல் கொடுப்பேன். சோ முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்சதை நான் பாப்பேங்கிற மாதிரிதான் அவர் உறுதியா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, என்னோட பையன் ரொம்ப பொறுப்பான பையன், கண்டிப்பா நாங்க சொல்றதை கேட்பா. இப்ப நடிகர் சங்கமா இருந்துட்டு இருந்த எல்லாத்தையுமே ஏக்கமா மாத்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பத்தியும் என்கிட்ட விசாரிச்சுட்டு நாங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த முடிவை எடுத்தோம். நாளைக்கு அது அரசியலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் அவரால் முடியாது. பிகாஸ் பினான்சியலி அவர் கண்டிப்பா ஒரு ஸ்டேபிளான போர்ஷனுக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப விஜய் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு பினான்சியலா நிறைய சப்போர்ட் இருக்கு. அதனால மக்களுக்கு நிறைய ஹெல்ப் அவங்களால பண்ண முடியும். பட் ஸ்டில் விஷாலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவா ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய சேவிங்ஸ் வைக்கணும். இன்னும் அவர் சினி ஃபீல்ட்ல நல்லா ஷைன் ஆகணும், மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்யணும். அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட நம்ம உதவி செய்யறோம் அப்படிங்கறத வெளிப்படையா காமிக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் மறைமுகமாவும் தெளிவாகவும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா எதிர்காலத்துல என் புள்ள அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு கட்சியில ஆளே கிடையாது. இவங்களை போட்டியிடுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பினான்சியலி ஸ்டேபிளான ஒரு பர்சனா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில அவங்கள போட்டி போட்டு வின் பண்றதுங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான். ஸோ இப்ப நிறைய கட்சிகள் வந்திருக்கு. விஜய் அவர்களும் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தபடியா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ விஷாலும் வருங்காலத்துல வந்தா எப்படியெல்லாம் மாற போகுது, அந்த ஆட்சி மக்களுக்காக அவங்க கொண்டு வரும் பொழுது எப்படியெல்லாம் ஆட்சி செய்ய போறாங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம கண்டிப்பா பொறுத்து இருந்துதான் பார்த்தாகணும். சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.